Hello guys, இந்த வீடியோல நம்ம நீட் பிஜி ரீகால் சீரிஸ்ல 2024 நீட் பிஜில கேட்கப்பட்டிருந்த டெர்மட்டாலஜி ரிலேட்டட் क्वेश्चंस பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம 12 क्वेश्चंस வச்சிருக்கோம். அத பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட சீக்கிரம் இந்த வீடியோவை தொடங்குவோம் வாங்க. So first question, which of the following is associated with the box sign given in the imageங்கறாங்க. இந்த இமேஜ்ல ஒரு ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்லைடு இருக்கு. இதுல வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு பாருங்க. இந்த ஸ்லைடு இது பாக்ஸ் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கண்டிஷனில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சீன் இன் மார்ஃபியா. ஸோ மார்ஃபியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நத்திங் பட் குட்டேனியஸ் ஸ்க்ளீரோடெர்மா. ஸோ as the name says குட்டேனியஸ்னால் ஸ்கின்னில் வரக்கூடிய, ஸ்க்ளீரோடெர்மானா ஃபைப்ரோசிஸ், ஸ்கின் ஸ்க்ளீரோசிஸ் ஆகிடுது. இங்கே ஃபுல்லாக கொலாஜன் டெபாசிட் ஆகிடுது. இந்த கொலாஜன் டெபாசிட்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த டிமார்க்கேஷன் பாக்ஸ் மாரி டிமார்க்கேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டிமார்க்கேஷன் இஸ் டியூ டு த கொலாஜன் டெபாசிட். ஸோ அதனால் திஸ் இஸ் மார்ஃபியா. ஸோ செகண்ட் கொஸ்டின், a 32-year-old man presents with painful vesicular lesions over the genital area. அப்படின்னா அர்த்தம் genital ulcer which is painful. He has a history of multiple sexual partners and inconsistent condom use. What is the most likely diagnosis னு கேட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனிட்டல் அல்சர். எந்த ஜெனிட்டல் அல்சராக இருந்தாலுமே நம்ம ஜெனிட்டல் அல்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கீவேர்டை பார்க்கணும். அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் பெயின்ஃபுல் ஆர் பெயின்லெஸ், இதை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று அது வெசிக்கிள்ஸாக இருக்கலாம், இல்லை அது அல்சரேஷனாக இருக்கலாம். இப்போ வெசிக்கிளாக இருந்தால் தட் இஸ் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், ஜெனிட்டல் ஹெர்பிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே அல்சரேஷனாக இருந்தால் தட் கேன் பி ஷாங்க்ராய்டு, அதாவது டியூ டு ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி. இந்த ரெண்டு மட்டும்தான் பெயின்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வேரஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம பெயின்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 3 பாசிபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் either be a ஷான்கர், ஹார்ட் ஷான்கராக இருக்கலாம். அது எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன் சிஃபிலிஸ். இது ஒன்றா. அடுத்து கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்கலாம், பீஃபி ரெட் கலர் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அல்சர் அப்படின்னா தட் இஸ் டியூ டு கிரானுலோமா இங்குனேல். இப்போ கிரானுலோமா இங்குனேல்னா அது வந்து இட் இஸ் டியூ டு கிளெப்ஷியலா கிரானுலோமேட்டிஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் பாசிபிலிட்டிஸ் இட் கேன் பி அசோசியேட்டட் வித் இங்குனல் பூபோ. அந்த இங்குனல் பூபோவில் என்ன சொல்லுவாங்கன்னா க்ரூவ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சீன் இன் லிம்ஃபோகிரானுலோமா வேனிரம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கான அல்காரிதம். இந்த அல்காரிதம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக எந்த ஜெனிட்டல் அல்சராக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், பர்சன் வித் பெயின்ஃபுல் ஜெனிட்டல் அல்சர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக ஒன்று ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸாக இருக்கும், இல்லை ஷான்க்ராய்டு ஹீமோஃபிலஸ் டுக்ரேயாக இருக்கும். அவ்வளோதான். வேறு அடுத்து பாருங்கள், ஏன்னா வெசிக்கிள்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன, வெசிக்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் தான் இதுக்கான ஆன்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த வெசிக்கிள்ஸ் இமேஜுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷனில் ஹெர்பிஸ் இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்குது ஜெனிட்டல் ஹெர்பிஸ். ஸோ இதான் ஆன்சர். ஏன் ஷான்க்ராய்டு இல்லை, ஏன்னா அங்கே நமக்கு hemophilus ducrei, though it is painful, it is not vesicular, it is ulcerative. Primary syphilis, that is painless. Granuloma inguinale, that is painless. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஷோன் இன் த இமேஜ். அப்போ இந்த என்னென்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்குறாங்க. ABCD அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இது ஒரு ஸ்கின்னு, இதுதான் ஹேர். இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சது. அது நமக்கு கொஸ்டினில் கேட்கல, ஸோ இது தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்குது. இந்த கிளாண்ட் இட் ட்ரெயின்ஸ் டைரக்ட்லி இன்டு த ஸ்கின், அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கு போகுது. வேறு இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, இது ட்ரெயின்ஸ் இன்டு த ஹேர் ஃபாலிக்கல், அங்கேருந்து வெளில போகுது. ஸோ இது ரெண்டும் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட்லி ட்ரெயின்ஸ் அவுட் சைடா, அது பேர் தான் எக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் எக்ரைன் கிளாண்ட். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணணும் நம்ம பாடியில். ஸோ இப்போ நம்ம வெயிலில் இருந்தோம் அப்படின்னா ஸ்வெட்டிங் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த எக்ரைன் கிளாண்டில் டெம்பரேச்சர் ஸ்டிமுலேஷன். அது வந்து ஒரு ஆர்டர் கிடையாது அதுக்கு, அது செக்ரேட் பண்ணுற ஃப்ளூயிட்ஸுக்கு. வேறு இந்த பி வந்து இங்கே உள்ள ஹேர் ஃபாலிகல்ஸ்குள்ளே செக்ரேட் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுதான் செபேஷியஸ் கிளாண்ட், ஐ மீன் அப்போக்ரைன் கிளாண்ட்னு சொல்கிறோம். இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏதோ வந்து இந்த அடைச்சிட்டு அப்படின்னா ப்ளக் மாரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துக்குள்ளே இந்த அப்போக்ரைன் கிளாண்டோட ஃப்ளூயிட்ஸ் வந்து தங்கிரும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அடுத்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு டைரெக்டாக அந்த கிளாண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி
ஹேர் ஃபாலிக்குள்குள்ளே விட்டுருது, எந்த விதமான ஒரு சப்போர்ட்டிங் டக்ட்டும் இல்லாமல். அதுதான் நம்ம செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செபேஷியஸ் சிஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கிளாண்ட் வீங்கன்னா வரும். ஸ்பெஷல் டி என்னென்னா, இங்கே ஒரு மசில் இருக்குது. ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் ஃபாலிக்கில் இருக்க ஒரே மசில் என்ன, கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மசில், கூஸ் பம்ப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மசில். அது என்ன மசில், எரெக்டார் பைலை மசில். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, எக்ரைன், அப்போக்ரைன், செபேஷியஸ் அண்ட் எரெக்டார் பைலோரை. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டினுக்கு போகிறோம். An adult male presented with asymptomatic macules over the chest, moist grey perianal lesions and findings of the scalp as shown below. What is the likely causative organism னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இட் இஸ் அன் ஏசிம்டமேட்டிக் மேக்யூல்ஸ். அப்போ எந்த சிம்டமுமே இல்லை, ஆனால் எங்கெங்கே வந்திருக்கு, செஸ்ட்டில் வந்திருக்கு, மாய்ஸ்ட் பெரியானல் ரீஜனில் வந்திருக்கு, ஸ்கேல்ப்லேயும் இப்படி அங்கங்கே வந்திருக்கு. ஸோ this particularly is characteristic of secondary syphilis. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமரி சிஃபிலிஸில் உங்களுக்கு ஹார்ட் ஷங்கர் மட்டும்தான் இருக்கும். வேறு செகண்டரி சிஃபிலிஸில் கண் அப்படின்னா எல்லா இடமுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அது ப்ரிடாமினென்ட்லி ஏசிம்டமேட்டிக்காகவே உங்களுக்கு அமைஞ்சிரும். இந்த பர்டிகுலர் ஸ்கேல்ப் அப்பியரன்ஸ் தான் மாத் ஈட்டன் அலோபீஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது செகண்டரி சிஃபிலிஸ்னு. செகண்டரி சிஃபிலிஸ் இஸ் காஸ்ட் பை சிஃபிலிஸ் இஸ் ஆக்சுவலி காஸ்ட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்போனிமா பல்லிடம். ஸோ இதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ட்ரிப்போனிமா பல்லிடம். இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல நான் இன்னொரு ஹை ஈல்டு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா ஸ்காரிங் அலோபீஷியா அண்ட் நான் ஸ்காரிங் அலோபீஷியா. இப்போ எதுலாம் ஸ்காரிங் அலோபீஷியா காஸ் பண்ணும், எதுலாம் நான் ஸ்காரிங் அலோபீஷியா காஸ் பண்ணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த அலோபீஷியா கூட சேர்த்து பார்த்துருவோம். ஸோ ஸ்காரிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனியா கேபிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீரியான் அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜஸ்க்கு போயிட்டு அப்படின்னா ஸ்காரிங் ஆகும். அதே மாதிரி லைக்கன் பிளேனஸ் அப்படிங்கிற டிசீஸ்லேயும் ஸ்காரிங் அலோபீஷியா வரும். டிஸ்காய்ட் லூபஸ் எரித்திமெட்டோசிஸில் ஸ்காரிங் ஆகும். தென் ஃபைப்ரஸ் ஃபோக்கல் அலோபீஷியா இதுலேயும் உங்களுக்கு ஸ்காரிங் ஆகும். அண்ட் ஒரு ஸ்க்ளீரோடர்மா அதுமாரி ஸ்க்ளீரோசிங் கண்டிஷன்லேயும் ஸ்காரிங் ஆகும். நான் ஸ்காரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலோஜன் எஃப்ளூவம் அப்படின்னா எப்போ வரும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ப்ரெக்னன்சிக்குள்ளே ஒரு 3 மாதத்தில் வந்தால் டீலோஜன் எஃப்ளூவம். வேற அடுத்து அனாஜன் எஃப்ளூவம், இது எப்போ வரும், கீமோதெரப்பி இன்டியூஸ்ட் ஹேர் லாஸ், அனாஜன் எஃப்ளூவம். அப்புறம் ட்ரைகோட்டிலோமேனியா, இது எப்போ வரும், உங்களுக்கு ஒரு ஆக்சசபிள் ஏரியாவிலேருந்து ஹேரை ப்ளக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைகோட்டிலோமேனியா கண்டிஷனில் நான் ஸ்காரிங் அலோபீஷியா வரும். ஸோ இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 5th கொஸ்டின். A man presents with multiple lesions on his face and upper back diagnosed as acne vulgaris. டயக்னோஸுமே கொடுத்துட்டாங்க. What is of the following is the most effective treatment நீ கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவருக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், மல்டிபிள் நாடியூல்ஸ் இருக்குது. அப்போ இவரை பார்த்தாலே சொல்லாமே நம்ம இது ஒரு சிவியர் கேஸ் அப்படின்னு. ஸோ சிவியர் கேஸ்னால் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் ஐசோட்ரெட்டினாயின். இட்ஸ் சிஸ்டமிக் ரெட்டினாய்ட்ஸ். இந்த ரெட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இட் இன்ஹிபிட்ஸ் த கெராட்டின். ஸோ கெராட்டின் இருந்தால் தான் கெராட்டின் ப்ளக் ஆகி உங்களுக்கு ஆக்னி ஃபார்ம் ஆகும். அந்த கெராட்டினை இன்ஹிபிட் பண்ணி விட்டுருது, அதுதான் இந்த ரெட்டினாய்ட்ஸோட வேலை. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணுங்கள், ஒரு மைல்டு, மாடரேட், சிவியர்னு 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ மைல்டுனா ஜஸ்ட் ஒரு கோமிடோன்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் தான் கோமிடோன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாப்பிக்கல் ரெட்டினாய்ட்ஸ் கொடுத்தாலே போதுமானது இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு. வேறு மாடரேட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் டாப்பிக்கல் ரெட்டினாய்ட்ஸ் அண்ட் டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் அது கூட சேர்த்து ஒரு ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு சிவியர் கேஸஸுக்கு நீங்கள் ஓரல் ரெட்டினாய்ட்ஸ் கொடுக்கணும், அதாவது ஓரல் ஐசோட்ரெட்டினாய்ட் கொடுக்குறது வந்து இட் இஸ் அட்வைஸ்ட். இப்போ 6வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா a middle aged man comes with complaints of painless progressive enlarging lesion on his scalp and perianal region for the last 3 months னு சொல்கிறாங்க. He had a history of liver and kidney transplant 2 years back and is on MMF, tacrolimus and prednisolone for his immunosuppression. What is the most correct diagnosis னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது எப்படி இவ்வளோ பெரிய கொஸ்டினை சின்னதாக எழுதுனா, அவருக்கு ஒரு ஸ்கின் லீஷன் இருக்குது, பெருசாகிட்டே வருது. he is a immunosuppressed patient because he is under immunosuppression drugs. அப்போ இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் எந்த ஸ்கின் லீஷன் வரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கூடவே ஒரு இமேஜ் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் கிளாசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரியுது தான் மிக்கலிஸ், கட்மேன், பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக்லி சீன் இன் மேலகோப்ளேக்கியா. இந்த மேலகோப்ளேக்கியா அப்படின்னு என்னென்னா இது வந்து யூஸ்வலாக யூரினரி ட்ராக்டில் தான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த பர்டிகுலர் ஸ்கின் லீஷன் வரும்.
சில இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் இது ரேராக ஸ்கின்னில் கூட குட்டீனியஸ் லீஷனாக வரலாம். இந்த எம்ஜி பாடிஸை வச்சு தான் கேரக்டரைஸ் பண்ணுவோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த லைசோசோம்ஸ்லாம் எஃபெக்டிவாக லைஸ் பண்ணாததால் அதுக்குள்ளேயே காப்பர், அயன் எல்லாம் டெபாசிட் ஆகிடும் செல்லுக்குள்ளேயே. அதுதான் சேர்ந்து மிக்கலிஸ் கட்மென் பாடிஸ்னு நம்ம ஹிஸ்டோபேத்தாலஜியில் தெரிகிறது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மெலகோப்ளேக்கியா. அடுத்து 7வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் த கண்டிஷன் ஷோன் இந்த இமேஜ்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இமேஜை பாருங்கள், இப்படி ஒன்று இருக்குது. இது என்னது? இதை பார்த்தா நமக்கு டெர்மட்டாலஜியில் இந்தமாதிரி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, திஸ் இஸ் ஹேரை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காட்டுறான். இங்கே நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஸ்போர். என்ன ஸ்போரு? ஃபங்கல் ஸ்போர். இங்கே தெரியுது எல்லாமே ஃபங்கல் ஸ்போர். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபங்கல் ஸ்போர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஹேருக்கு உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கான்னு. இங்கே என்ன இருக்குது? உள்ளே இருக்குது. அப்படின்னா திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் எண்டோத்ரிக்ஸ். எண்டோத்ரிக்ஸ்னால் இது வேறு வெளியில் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது பேர் எக்டோத்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் எண்டோத்ரிக்ஸ்னால் வாட் ஆர் த டெர்மட்டோஃபைட்ஸ் காசிங் எண்டோத்ரிக்ஸ்னால் தட் இஸ் நத்திங் பட் ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீஷீஸ். This causes endothrix, whereas Microsporum species causes ectothrix. இப்போ இது எண்டோத்ரிக்ஸ்னால் பிளாக் டாட்ஸ் தெரியும், வேறு எக்டோத்ரிக்ஸ்னால் உங்களுக்கு கிரே பேச்சஸ் இருக்கும் அந்த வெளிலேருந்து பார்க்கும்போது. இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின், a 42-year-old man comes with vesicular eruptions in the buccal mucosa. ஸோ பக்கல் மியூக்கோசாவை ஒரு டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன்ஸ் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வருது. திஸ் இமேஜ் வந்து நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. திஸ் இஸ் கிளாசிக்கல் ஆஃப் ஃபிஷ் நெட் அப்பியரன்ஸ். மீன் பிடிக்கிற வலை மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபிஷ் நெட் அப்பியரன்ஸ். இந்த அப்பியரன்ஸ் எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதை கேட்டோடனே சொல்லிடணும், திஸ் இஸ் இன் பெம்ஃபிகஸ் வல்காரிஸ். இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இங்கே இருக்க டெஸ்மோசோம்ஸ்லாம் ஒரு அகெயின் ஆன்டிபாடி உருவாகிறதுனால இந்த இடத்துல there is deposition of IgG and C3 காம்ப்ளிமெண்ட். இந்த டெபாசிட் ஆகிறது நமக்கு ஃபிஷ்நெட் அப்பியரன்ஸ் மாதிரி தெரியும் டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன்ஸில். அதுதான் பெம்ஃபிகஸ் வல்காரிஸ். அடுத்து 9th கொஸ்டின், a 65-year-old treated leprosy patient comes with complaints of well demarcated non-tendal ulcer. இது ஒரு பாயிண்ட்டு. with hyperkeratotic border as given below for the last 3 months. What should be the appropriate next step னு கேட்குறாங்க. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆல்ரெடி லெப்ரசி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார். இப்போ ஒரு அல்சர் வந்திருக்கு, அந்த அல்சர் வலியே இல்லை. ஸோ ஆல்ரெடி லெப்ரசி இருந்திருக்குன்னா அவருக்கு என்ன அர்த்தம்? அப்போவே ஒரு சென்சரி லாஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த கொஸ்டினில் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் டெண்டராக வேறு இருக்குது, அல்சர் ஏன் வலிக்காமல் இருக்குது? ஏன்னா அந்த இடத்துல இருக்க நர்வ் சப்ளை ஒழுங்காக போகல, அதனால் சென்சரி லாஸ் இருந்திருக்கு, அதனால தான் நான் டெண்டராக இருக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வலிக்காமலே இருந்து ஸோ இப்போ இந்த அல்சர் ஏன் வந்திருக்குன்னா, திஸ் இஸ் அ நியூரோட்ராஃபிக் அல்சர். அதாவது அந்த இடத்துக்கு போகிற சென்சரி லாஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் வி ஷுட் ரீஸ்டார்ட் எம்டிடியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது ஒரு இண்டிகேஷன் கிடையாது, ஆல்ரெடி ட்ரீட்டட் வேறு, அதனால் தேவையில்லை. ரெஸ்ட் த லிம், நான் வெயிட் பேரிங் ஸ்பிளின்ஸ் அண்ட் ஃபுட் கேர். ஆப்வியஸ்லி இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா வெயிட் பேரிங் ஜாஸ்தி ஆக நமக்கு சென்சேஷன் இருக்காது, நம்ம நிறையா வெயிட் இருக்கா அப்படின்னு. அதனால நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம், அப்படியே இருந்து அல்சர் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். அதான் இதோட ஆன்சர். ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், அட்மிட் த பேஷண்ட் அண்ட் அக்ரெசிவ் டீப்ரைட்மெண்ட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையே இல்லை. ஏன்னா இதில் என்னத்தை டீப்ரைட் பண்ணுவீங்க? ஆன்டிபயோட்டிக் தேவையா? அதுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா? இல்லை, ஸோ வேணாம். ஆம்புடேஷன், இதில் வாஸ்குலர் காம்ப்ரமைஸ் இருக்கா? இல்லை. நியூரலஜி காம்ப்ரமைஸ் தான் இருக்குது, வாஸ்குலர் காம்ப்ரமைஸ் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு ஏன் ஆம்புடேட் பண்ணணும்? ஆம்புடேட் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா, a child presents with oranges huge skin with rough and scaly skin as shown in the image. இது ஒரு சின்ன பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு இந்தமாதிரி ஆரஞ்சஸ் ஹியூஜ் ஸ்கின் ஒன்று தெரியுது. ஆன் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர்த்தோகெரட்டோசிஸ் அண்ட் பேராகெரட்டோசிஸ் ஆஃப் சீன். வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ரெட்னஸாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இடம் மட்டும் there is island of ஸ்பேராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும்னா, திஸ் இஸ் சீன் இன் பிட்ரியாசிஸ், ரூப்ரா, பைலாரிஸ். இந்தமாரி கண்டிஷனில் பாடியில் இந்தமாரி எரிதிமேட்டஸாக இருக்கும் வித் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரிங். ஆல்சோ நீங்கள் பாம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா there will be பேராகெரட்டோசிஸ். கிளாசிக்கலாக சாண்டல், இந்த சாண்டல்னா கால், அந்த பிளான்டா ரீஜனில் கெரட்டோட்டிக் சாண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கெரட்டோட்டிக் சாண்டல், ஹைப்பர் கெரட்டோசிஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து 11th கொஸ்டின், a 3-year-old boy had patches of
பார்ஷியல் ஹேர் லாஸ் வித் மைல்டு இச்சிங் அண்ட் ஸ்கேல்ஸ் இருக்குங்கிறாங்க. தலையில் ஸ்கேல்ஸ் இருக்குது, இது மைல்டு இச்சிங்கும் இருக்குது, பார்ஷியல் ஹேர் லாஸும் இருக்குது. திஸ் பிக்சர் ஆஃப் ஸ்கேல்ப் இஸ் ஷோன் பிலோ. ஹிஸ் சிஸ்டர் ஆல்சோ ஹேஸ் சிமிலர் கண்டிஷன். ஃபேமிலிக்கும் பரவி இருக்குது. அப்போ இது என்ன டயக்னோஸ்னு கேட்குறாங்க. வித்தவுட் எனி டவுட் யூ கேன் சே இச்சிங் இருக்குது, ஸ்கேல்ஸ் இருக்குது, பார்ஷியல் ஹேர் லாஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், மோஸ்ட்லி டீனியா. தலையில் வர டீனியா என்னென்னு சொல்லுவோம்? டீனியா கேபிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீனியா கேபிட்டிஸ்லேயே மொத்தம் 4 டைப் இருக்குது, அதாவது 4 ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஒன்று எண்டோத்ரிக்ஸ்னு பார்த்தோம், இன்னொன்று எக்டோத்ரிக்ஸ்னு பார்த்தோம், இன்னொன்று ஃபேவஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கீரியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் இந்த கீரியான்னா இட் இஸ் அ கரெக்ட் என்னென்ன பேர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெண்டர் பாகி லீஷன் அப்படின்னா கீரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் காஸ்ட் பை ட்ரைகோஃபைட் ஆன் மெண்டக்ரோஃபைட்ஸ். ஃபேவஸ் அப்படின்னா ஸ்கூட்டுலா அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபேவஸ். இதில் வந்து க்ரஸ்டிங் இருக்கும். கொஸ்டினில் க்ரஸ்டிங்னு இருந்தால் ஃபேவஸ்னு போட்டுருங்க. தட் இஸ் காஸ்ட் பை ட்ரைகோஃபைட்டான் ஷான்லெனி. வேறு எண்டோத்ரிக்ஸ்னால் இது வந்து ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீஷஸ் காஸ் பண்ணணும், பிளாக்கிஷ் டாட்ஸ் இருக்கும். வேறு எக்டோத்ரிக்ஸ்னால் வெளியில் வருது, இது வந்து மைக்ரோஸ்போரம் காஸ் பண்ணும். இதில் கிரேயிஷ் பேச்சஸ் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12th question. A patient presents with slight loss of sensation along the ulnar nerve. இந்த வார்த்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது லெப்ரசி தான். அண்ட் சாலிட்டரி நோடியூல் இன் த ஃபோராம். இன்ட்ராடெர்மல் ஆன்டிஜன் டெஸ்ட் வாஸ் இன்ஜெக்டட். பண்ணுவாங்க லெப்ரசிக்கு? கண்டிப்பாக பண்ணுவாங்க. த ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் இமேஜ் இஸ் ஷோன் பிலோ இருக்குது. வாட் இஸ் ஃபாலோயிங் ட்ரூ ரிகார்டிங் த கண்டிஷன் கேட்குறாங்க. இப்போ இது லெப்ரசின்னு தான் வச்சுக்கோங்க. லெப்ரசியில் இதை எடுத்து பார்த்தா இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? நல்ல கிளாசிக்காக கிரானுலோமாஸும் இருக்குது. நிறைய கிரானுலோமா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ லெப்ரசியில் கிரானுலோமா இருக்குன்னா அதுக்கான என்ன அர்த்தம்? த இம்யூனிட்டி இஸ் இன்டாக்ட். இம்யூனிட்டி இன்னும் ஃபுல்லாக இதாகல, இம்யூனிட்டி இன்டாக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எந்த ஸ்பெக்ட்ரமாக இருக்கும் இது? டியூபர்குலாய்ட் லெப்ரசியா இல்லை லெப்ரோமேட்டஸான்னு பார்த்தீங்கன்னா லெப்ரோமேட்டஸில் உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காது, அந்த பாக்டீரியா எக்கச்சக்கமாக க்ரோத் ஆகிருக்கும். ஆனால் டியூபர்குலாய்டில் இம்யூனிட்டி நிறையா இருக்கும், பாக்டீரியல் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிரானுலோமாஸ் தெரியும். ஆல்சோ இன்ட்ராடெர்மல் ஆன்டிஜன் டெஸ்ட் வில் பி பாசிட்டிவ் இன் திஸ் கண்டிஷன். ஸோ இதை வச்சு சொல்லிடலாம் திஸ் இஸ் அ டியூபர்குலாய்ட் லெப்ரசி அப்படின்னு. ஸோ டியூபர்குலாய்ட் லெப்ரசி இதோட டெர்மல் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2024 நீட் பிஜியில் கேட்டிருந்த 12 டெர்மட்டாலஜி கொஸ்டின்ஸையும் அது கூட இருக்க ரிலேட்டட் டாபிக்ஸையும் அப்படியே குவிக்காக பார்த்தோம். இதுமாரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.